அண்ணன் ஹாப்பி மூட்ல இருக்காரு. இப்போ அவர் கல்யாணத்தை பத்தி அவர்ட்ட பேசிட்டுமா? ஏய் மடையா, நீ எதை வேணாலும் கல்லு. சூரி தம்பி கிட்ட கல்யாண பேச்சு எடுத்தா அவர் கோவம் வரும்னு உனக்கு தெரியாதா? கோபப்படுவார்னு விட்டா அவரு கல்யாணம் ஆனா தானே எனக்கு கல்யாணம் ஆகும். எனக்கு வயசாயிட்டு இருக்குல்ல. டேய் உனக்கு புண்ணியமா போங்க. இப்போ இதை விட்டுறா. ராத்திரி வேணா தனியா போய் கல்லு. ஏன் என்ன தனியா போகணும்? ஓகே, ஒரு பெக்க போட்டு ராத்திரி அவர்ட்ட பேசுறேன். ஓகே. இன்னைக்கு அண்ணன் கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு எடுத்துறேன். ஐயோ அண்ணா, எங்க எஸ்கேப் ஆகுற? அண்ணா வாடா. சரி, என்னடா சாப்பிட்டியா? ஃபுல்லா ஏத்திட்டேண்ணே. என்னடா ஒரு மாதிரியா பேசுற? அண்ணா நீங்க என்ன மன்னிக்கணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதுக்கு தைரியம் இல்லாம சரகஷ்டண்ணே. என்கிட்ட பேச மத்தவங்க தான்டா பயப்படணும். நீ ஏன்டா பயப்படுற? மற்ற விஷயம்னா ஓகேண்ணா, ஆனா அந்த விஷயத்தை பத்தி பேசணும்னா தானே பயமா இருக்கு. எது சொல்ல வர? அதான் நான் உங்க கல்யாணத்தை பத்தி பார்க்காத நீ அப்படி பாப்படுதான் நான் சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க அந்த விஷயத்தை பத்தி பேசியே தருவேன். வேணா எழுந்திரிக்காதுன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். சரிண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணா. ஆனா நீ கோவப்படக்கூடாது. எதுக்காக நான் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? நீ கல்யாணம் பண்ணாதானே நான் எனக்கு கல்யாணம் நடக்கும். ஏஜ் ஆகிட்டு இருக்குதுண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணையும் பார்க்க கூடாதுன்னு ஸ்ட்ரைட்டா தான் நான் போறேன். ஆனா தலை மட்டும் திரும்புதுண்ணா. வேணாண்டா அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா கண்ணு திரும்பி பார்க்குதுண்ணா. அவ்வளோ ஏண்ணா டெய்லி பெட்ல வந்து படுக்கும்போது பெட்டு கூட என்னை கேவலமா திட்டுதுண்ணா. டெய்லி தனியா வந்து படுக்கிறியேன்னு. அதுதாண்ணா. அது இல்லைண்ணா, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்க வந்தேண்ணா. ராகவா, நீ ரொம்ப அவசரப்படுற. நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல பண்ணிக்க. அண்ணா நீங்க கல்யாணம் பண்ணிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? வேணாம். அதுக்கு யார் தடையா இருக்கான்னு சொன்ன போட்டு தள்ளிடலாம். வாய் முடுறா. நம்ம பண்றது நல்ல விஷயமா இருந்தாலும் வர பொண்ணு அதை புரிஞ்சுக்கணும்லடா. புரிஞ்சுக்கிற மாதிரி பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்கண்ணா. அப்ப சரி, சொல்ல என்னண்ணா விருப்பம்? முதல்ல அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கணும். ஈஸி, கண்டிப்பா கிடைச்சிடும். என்கிட்ட பயப்படக்கூடாது. என்னதுண்ணா? என்கிட்ட கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா பேசுறவளா இருக்கணும். அதுவும் இல்லாம போல்டா என்கிட்ட சொடக்கு போட்டு பேசுறவளா இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். டானை பார்த்து தைரியமா பேசணும். அதுவும் முகத்துக்கு முகம் பார்த்து சொடக்கு போட்டு பேசணும். 25 வருஷமா கூட இருக்கிற எனக்கே அந்த தைரியம் வரல. வரப்போறவ ஃபிட்டிங் வைக்கிறாளோ இல்லையோ, நீ சூப்பரா ஃபிட்டிங் வச்சுட்டேண்ணா. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகாது. மிஸ்டர் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். பம்பளை ஃபோட்டோ இது மாற்றி. உங்க பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்கணும். அண்ணா டான்லாம் வழியக்கூடாதுண்ணா. அண்ணா அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சர் இருக்குல்லண்ணா. மேடம் வணக்கம். மேடம் ஊருக்கு புதுசா? ஆமா தெரியுது. இந்த ஊர்லயே எங்க சூர்யானா ரொம்ப பெரிய. சூரி சார், இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கரெக்ட் டைம் தூக்கிட்டு வந்தீங்க. இவங்க மூச்சு கொடுத்து காப்பாத்திட்டாங்க, கவலைப்படாதீங்க. வெரி குட். இது என் கடமை சார். நல்லது, தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க கரெக்ட் டைம்க்கு தூக்கிட்டு வந்தீங்க, நான் மூச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். பை. ஆக்சிடென்ட் பண்ணது இவங்க தானா? டாக்டர், என்னாச்சு சார்? இவனுங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வாட் பாய்ஸ், வாங்க. இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வாங்க. ஏய், பாக்குறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா இருக்க, ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ற. நீ அடிச்சிட்டு நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்ற? நீ எல்லாம் மனுஷனா? ஏய், அண்ணனை பார்த்து மனுஷனா? அதுவும் இல்லாம போல்டா என்கிட்ட சொடக்கு போட்டு பேசுறவளா இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு இருந்தா சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா எங்க அண்ணனை நேருக்கு நேரா முகத்தை பார்த்து சொடக்கு போட்டு பேசு பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. பயம் இல்லைன்னா திட்டு பார்க்கலாம். டேய் வாங்கடா. அண்ணா, நீ நினைச்ச மாதிரியே
அந்த பொண்ணுக்கு ஹெல்பிங் நேச்சரும் இருக்கு, கொஞ்சம் கூட பயப்படாம முகத்துக்கு நேரம் சொடக்கு போட்டும் பேசுறா. கூப்பிட்டு பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டுமா? சூரி, நேத்து தான் என் பொண்ணு படிப்பை முடிச்சிட்டு பெங்களூர்ல இருந்து வந்தா. உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு கூட்டிட்டு வந்தா. வர சொல்லுங்க மூர்த்தின. அம்மா பிரியா. அண்ணா நீ டானுங்கிறத மறந்துடாத, உட்காரு. இது சூரி, ராகவா, அது பால்ராஜுமா. வணக்கம். வணக்கம். எதுவும் மனசுல வச்சுக்காத சூரி, உன்னை பத்தி என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லல. மூர்த்தினே, ம், உங்க பொண்ண ஆமா. இப்பதான் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. என்னடா? இப்ப புரியாது, அப்புறம் புரியும். ஓஹோ, உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கா சூரி. அதுக்கு ஏத்த மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கா. உங்க பொண்ணு நம்ம கிட்டே வேலைக்கு சேர்ந்துட சொல்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் வேலை செய்ய முடியாது. ஏம்மா? இவங்க ரொம்ப மோசமானவங்க டாடி. ஹலோ, என்ன மோசமானவங்களா? அண்ணன் பர்மிஷன் இல்லாம உங்களுக்கு எங்கேயாவது வேலை கிடைச்சிருமா? என்னண்ணே? திட்டு 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 திட்டு. ராகவா, நீ போய் சூரிய திட்ட சொல்றியா? ஏன் இப்படி பேசுற? அப்போ இந்த பெருசுங்க எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்களே. இங்க வா. ஆ, நீ இங்க தான் வேலை செய்யணும். என்ன செய்யறது? எவ்வளவு கன்ஸ் வாங்குனாங்க, எவ்வளவு பாம்ஸ் வாங்குனாங்க, எத்தனை பேர் கைய வெட்டினாங்க, எத்தனை பேர் கால வெட்டினாங்க, இதுதானே கணக்கு பார்க்கணும். இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்துனா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கீழே என்னால வேலை செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? பிரியா, பிரியா, ஏன் பேசிட்டு இருக்கும்போதே பாதியில வந்துட்ட? என்னால இங்க வேலை செய்ய முடியாது. செய்யணும். இன்னைக்கு நாம நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவரு. அதுக்காக நான் இங்க வேலை செய்யணுமா? செஞ்சாகணும். இந்த மாதிரி ரவுடிங்க கிட்ட என்னால வேலை பார்க்க முடியாது. என்ன வாய் ஓவரா? மூர்த்தின. விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. உங்க பொண்ணு பேர் என்ன? பிரியா. ம். பிரியா, நீ கிளம்பு. ம். நீங்க என் கூட வாங்க, சொல்றேன். சாரி சூரி, என் பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணோட ஜாபை பத்தி கவலைப்படாதீங்க. சிட்டி பேங்க் மேனேஜரை போய் பார்க்க சொல்லுங்க, வேலை கிடைச்சிரும். இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நான் தான், அவளுக்கு தெரியக்கூடாது. சரி. சூரி, என் பொண்ணு பிரியாவை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான கேள்வி வேற கேக்குறீங்க? அந்த சிரிப்புலயே தெரியல பிடிச்சிருக்குன்னு. அண்ணன் இது வரைக்கும் யாரையும் ஆசைப்பட்டதில்ல. உங்க பொண்ணை விரும்புறாரு, நீங்க தான் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அத நீ எனக்கு சொல்லணுமா? இன்னையில இருந்து எனக்கு அந்த வேலை தான். ஆ. சூரிக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கிறது அவ செஞ்ச அதிர்ஷ்டம். அப்புறம் ஆமா, ஆ. உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே இல்ல இன்னொரு பொண்ணு இருக்கா? ஏன்? நான் கூட ஃப்ரீயா தான் இருக்கேன். ஒண்ணு. உனக்காவது பொண்ணு இருக்கா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு எப்பவுமே ஆகாது. அண்ணா ஜூஸ். அண்ணா, அந்த விஷயத்தை பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா? எந்த விஷயத்தடா? அதானே அந்த பொண்ணை பத்தி. எந்த பொண்ணை பத்தி கேக்குற? என்னண்ணா ஹாஸ்பிட்டல்ல பாத்தி அதுக்கப்புறம் நம்ம அண்ணா இப்பதான் பேசிட்டு இருக்கோம், அந்த பொண்ணே நேர்ல வரானே. தலைவிதி. ஹலோ, என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற பால்ராஜ்? இவளுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே சூரி. இவ என்னமோ தான் திறமையில கிடைச்சதா பில்டப் பண்ணிட்டு குதிக்கிறா. என்ன நடக்க போகுதோ? டேய் ராகவா. டேயா? ஆமாடா டுபுக்கு. டுபுக்கா? ஆமாடா குய்யா. குய்யாவா? ஏய் ஏய் ராகவா, அண்ணா திட்டலானா அதுக்கு நீ இவ்வளவு கேவலமாவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. சரி திட்டிக்க. இது என்ன தெரியுமா? அப்பாயின்மெண்ட் லெட்டர். உங்க அண்ணன் கிட்ட வேலை செய்யாம போனா எனக்கு ஜாபே கிடைக்காதுன்னு ரொம்ப பில்டப் பண்ண. என் டேலண்ட கேள்விப்பட்டு வேலை எனக்கு தானா தேடி வந்துச்சு. அதான் என்னோட பவர். இப்ப என்ன சொல்ற ஜுஜுபி? ஹலோ ஜுஜுபி, என்னவோ இந்த அம்மாவோட திறமையை பார்த்து வேலை தேடி வந்துதான். எங்க அண்ணன் மட்டும் ஃபோன் பண்ணல. உன் டேலண்ட்டுக்கு தான் உனக்கு வேலை கிடைக்கும். டேய் நீ என்னடா ஏதோ உங்க அண்ணன் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற? உங்க அண்ணன் வேற நடுவுல உட்காந்துக்கிட்டு ராகவா ராகவா. உடனே நீ ஓகே அண்ணா, சரிங்க அண்ணா. ஏன்டா இப்படி வெட்டி பந்தா பண்றீங்க? மிஸ்டர் சூரி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். பட்டா பாய்.
அண்ணே நீ எதிர்பார்த்த எல்லா மேட்டரும் அந்த பொண்ணுகிட்ட இருக்குண்ணே. கூப்பிடுறேன் இப்பவே ஐ லவ் யூன்னு சொல்லிடுறியா? ஏய், பயமா இருக்குடா. அண்ணா நீங்க டான்னா 10 பேரை லைன்ல நிக்க வச்சு டிபிக்கி டிபிக்கின்னு சுட்டவரு. கன்னு விஷயத்துல டான் தான்டா, ஆனா பொண்ணு விஷயத்துல கொஞ்சம் பயமா இருக்குடா. அண்ணா பணம் போச்சுன்னா எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், ஆனா வயசு போயிடுச்சுன்னா திரும்ப வராதுண்ணா. இல்லண்ணா நீங்க எப்ப ஐ லவ் யூ சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் ரூட் எப்ப கிளியர் ஆகுறது? எனக்காக கொஞ்சம் கருணை காட்டுண்ணா. இப்படி தனியா நீச்சல் அடிச்சா நல்லா இல்ல, அந்த பொண்ணோட நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிண்ணா. வரேன். தம்பி சொன்ன மேட்டர் கூட கரெக்டா இருக்க மாதிரி இருக்கே. என்ன வாங்க. அம்மா சின்ன வயசுல இருந்து நான் உன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல, ஒண்ணுதான் கேட்கறேன். போய் சொல்லிடுண்ணா. துப்பாக்கி பழசுரா. ஆனா தோட்டா புதுசுன்னு அமுக்குனா உள்ள போயிடும். போய் சொல்லுண்ணே. ஏய் நீ என்னமோ கன்னை வச்சுக்கிட்டு பெரிய பில்டப் எல்லாம் விட்டுட்டு இருக்க, இவர் என்னமோ ஆஹான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குதுங்க? அசிங்கமா இருக்குண்ணே. போ. ஆமா அவன் என்னமோ செய்ன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன செய்ய போற சொல்லு மாப்ள. என்ன சீக்ரெட்? ஹேய் என்ன பார்த்து பயப்படுறியா? பயப்படக்கூடாது. ஐயோ ரொம்ப படுத்தாத, குடுண்ணே. டாடி என்னம்மா யாராவது வந்தாங்களா? நீதான் வந்திருக்க. கனவு போல இருக்கு, பயந்து போயிட்டேன். சேம் ட்ரெஸ் கனவுல வந்தது நிஜமாவே நடக்குது. ஏய் இது பாரு, நீ எனக்கு முத்தம் கொடுக்க தான் வந்திருக்க. வேணா வேணா வேணா. டாடி 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 டாடி. என்னம்மா டாடி, அவன் எனக்கு என்னம்மா முத்தம் அது? கொடுக்கறதுக்கு வந்திருக்கான். யாரும்மா? வேணான்னு சொல்லுங்க டாடி. ஐயோ வேணான்னு சொல்லுங்க டாடி. டாடி வணக்கம். வேணான்னு சொல்லுங்க டாடி. ஏய் போய்டு, நீ எனக்கு முத்தம் கொடுக்க வந்திருக்கியா? போடா. யோ பெருசு நீ விலகி வா. ஆ. டாடி ஐயோ டாடி, நீல ஒரு அப்பாவா? ஏய் நீ சிக்னல் கொடுக்கிறது முத்தம் கொடுக்கிறதுக்கு தானே? சூரி நீ வேணா ஊர்ல பெரிய டானா இருக்கலாம், ஆனா இங்க இங்க நான் தான் பெரிய டான். அண்ணே அந்த பொண்ணு முத்தம் கொடுக்காதுன்னு சொல்லுது. எனக்கு தெரியாம எப்ப நான் வந்து முத்தம் கொடுத்தனே? இல்ல அந்த பொண்ணு கேக்குதேன்னு. சரி சரி போ, மேட்டர் முடியும். சூரி கிட்ட வராத, கிட்ட வராத. முத்தம் கொடுக்க கூடாது. நோ ப்ளீஸ். கிட்ட வராத. நோ நோ முத்தம் கொடுத்துறாத. நோ நோ நோ. ஹாப்பி பர்த்டே. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உன் டாடி சொன்னாரு. ராகவா, பர்த்டே கிஃப்ட். பாய். முத்தழகே, எங்க அண்ணன் இது வரைக்கும் யாருக்கும் சாரி வாங்கி கொடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போது அவர் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்க. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். முத்தம்னு சொன்னியே, எங்க அண்ணன் கனவுல வந்து உனக்கு முத்தம் கொடுத்தாரு. உனக்கு எப்படி தெரியும்? மன்மதனாச்சே கொடுத்துருப்பாரு. நிறுத்து. பழைய பாக்கி 1000 ரூபாவை கொடுத்துட்டு ஆடு. இந்த கேம் மட்டும் நீ ஜெயிச்சிட்டா மொத்த பணத்தையும் சேர்த்து தந்து. ஆடு ஆடு ஆடு. என்ன ஆச்சரியமா இருக்கு, உன் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டிட்டு வர. சாரி கட்டிட்டு வராங்களா? சூரிய திட்டுச்சுல, அதான் சாரி சொல்லலாம்னு சாரி கட்டிட்டு வர. சாரி கேட்கறதுக்கு சாரி கட்டிட்டு வராங்களா? வயசான உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இது மேட்டரே வேற. கிட்ட வாங்க. ராகவா, என்ன உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு மரியாதையா கூப்பிடுறாங்க? மாற்றம் இருக்கும் இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு ராகவான்னு மரியாதைலாம் கொடுக்குறீங்க? இப்ப இருந்து நான் உன்னை பேரு சொல்லி கூப்பிட மாட்டேன்.
பேர் சொல்லி கூப்பிடலன்னா குய்யா முய்யான்னு கூப்பிட போறீங்களா? இல்ல ஆ. மச்சினரேன்னு செல்லமா கூப்பிடு. மச்சின ரேவா அப்படின்னா நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? அண்ணீன்னா? ஆமா. அண்ணி சேலை கிழிஞ்சிட போகுது. ஆக்சுவலா நான் எதுக்கு வந்தேன்னா, நீங்க எதுக்கு வந்தீங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஃபாலோ மீ. அண்ணா 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 என்னடா? ஓகே, எல்லாம் ஓகே ஆயிடுச்சுனா? என்னடா okay? அண்ணி 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 ஓகே ஆயிடுச்சுனா? அண்ணா என்னடா? பொண்ணு ஓகே ஆயிடுச்சுனா? அஜய், சொல்லு. இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பாக்க நீ புது மாப்பிள்ள மாதிரியே இருக்கணும். ஓகே, ஓ லைன் கிளியர் ஆயிடுச்சு. நான் ஏன் லைனை பாத்துக்கிறேன். ஓகே பை, ஹாப்பி, என்ஜாய். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன். உங்களை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. உங்களை லவ்வே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா லவ் பண்ணிட்டேன். என்ன நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நானும் முத்தம் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா முத்தம் கொடுக்காம இருக்க முடியல. சூரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நல்லா இருமா, நல்லா இரு. உங்க சென்டிமெண்ட் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல என் விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கப்பா. என்னடா அது உன் விஷயம்? நான் கூட லவ் பண்ணலான்னு இருக்கேன். எப்படிடா லவ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்க? ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிக்கிட்டு பூவை கொண்டு போய் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். பூ கொடுத்த உடனே லவ் பண்ணுவாங்களா? இல்லன்னா கன்னை இப்படி வச்சு ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். ஏய், துப்பாக்கி காட்டினா இந்த பொண்ணாவது லவ் பண்ணுவாளா? லவ் பண்ணாலே ஒரு பொண்ணு கிட்ட கன்னை காட்டி ஐ லவ் யூன்னு சொன்னா அவளும் லவ் பண்ணாலே அந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். பாக்குறீங்களா டார்லிங்? பொண்ணு நல்லா இருக்கானே? ஏய், கொஞ்சம் நவுந்து நில்லுங்கடா. வணக்கங்க. அவங்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு லவ் பண்ண? அவர் கலர் பிடிச்சது லவ் பண்ண. நீ சொல்றது உண்மைதானா இல்ல அவன் துப்பாக்கியை காட்டி மிரட்டி சம்மதிக்க வச்சானா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவரு ரொம்ப நல்லவருங்க. எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அப்ப இவர்தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாரு. அவர் நல்ல மனசை பார்த்து அப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன் பேர் என்ன? நந்தினி. என்ன பண்ணிட்டு இருக்க? டிகிரி படிச்சிட்டு இருக்கேன். சரி, கிளம்பு. நாளைக்கு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நாள் முடிவு பண்ண. நாளைக்கு வரைக்கும் எதுக்கு நான் லேட் பண்ணோம்? அவங்களையும் கையோட கூட்டு வந்துட்டேன். வாங்க. ராகவா, நீ ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்க. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தானே. வாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் தம்பிக்கு பொண்ணு கொடுக்க சம்மந்தம் தானே? சூரி சார் வீட்டுக்கு என் பொண்ணை மருமகளை அனுப்புறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. டேய், ஓகேடா. அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே. மூர்த்திண்ணே, உங்க பொண்ணை எங்க அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சம்மதமா?